சகோதரருக்கு மிக்க நன்றி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோவில் சபையுடைய அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, பொதுவா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த வெளிப்படுத்தல் தியானம் ஆராய்ச்சி. இன்னைக்கு இந்த மாசம் நம்ம நிப்பாட்டி, நம்ம பஸ்கா தியானத்துக்காக ஒரு நினைவு கூறுதல் தியானம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் நம்புறேன், கடந்து போன ஒரு மாசம் நீங்க அநேக இந்த நினைவு கூறுதல் சம்பந்தப்பட்ட சத்தியங்கள் கேட்டுன்னு வந்திருக்கிறீங்க, அநேக சகோதரர்கள் மூலமாய். ஸோ இன்னைக்கு எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது உங்க மத்தியில. ஒரு நினைவு கூறுதல் சம்பந்தப்பட்ட தியானம் உங்க மத்தியில பேசுறதுக்கு. இதுக்கு தலைப்பானது பஸ்காவின் ராத்திரி. ஆ, ஆதார வசனம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஸோ இங்க நம்ம படிக்கிறோம் அந்த பஸ்கா ராத்திரி குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம நல்லா தெரியும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஸ்கா ஒரு பண்டிகை, ஒரு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு பழைய ஏற்பாடுல, யூதர் யுகத்துல. அந்த இருக்கிற பஸ்காக்குள்ள நிழல் இருந்துச்சு. எது நம்ம ஆச்சரியமான ஒளி நம்ம கேட்டின்னு வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு விசேஷமாய் சொல்லியிருக்கிறார். பஸ்கா பஸ்காவுடைய முழு அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள. முதல் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. இல்ல சிஸ்டர், முதல் கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஸோ இங்க யுகத்தின் ஆரம்பத்துல 1ஆம் நூற்றாண்டுல இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, அந்த நேரத்துல யூதர்கள் மத்தியில இருந்தது அந்த பஸ்கா பண்டிகை. அது பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சபைக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, நம்மளுடைய பஸ்கா கிறிஸ்து இயேசு இருக்கிறாரு. இது விஷயம் ஆ, நம்ம பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல பிரதர் ரசல் எழுதுறார். நம்ம பார்க்குறோம் பேஜ் நம்பர் 238ல. யூதனுடைய பஸ்கா அது ஒரு நிழலா இருந்துச்சு வரப்போற நன்மைகளுக்கு. மற்றும் உண்மையான பஸ்கா எது நாம் கிறிஸ்தவர்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இது சர்மன் புக் நம்பர் 557. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறோம், பிரதர் ரசல் எழுதுற ரீப்ரிண்ட் 4335 மற்றும் ரீப்ரிண்ட் 4384. பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணும்போது ஏதோ ஒரு எலும்பு கூட முறியக்கூடாது. இது அடையாளப்படுத்துறது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவருடைய சரீர அங்கங்கள் சபை இங்கே காணப்படுறத இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் பஸ்கா குறித்து. பஸ்காவுடைய இருக்கிற ஆ, ஆச்சரியமான ஒளி அந்த நிழல்ல இருந்து நமக்கு தேவன் வெளிப்பட்டுட்டே வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பஸ்கா இஸ்ரேலுக்கு தந்தது முதல் நியாயப்பிரமாணம். அவங்க ஆ, எகிப்து தேசத்தை விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த கடைசி ராத்திரியில இந்த முதல் நியாயப்பிரமாணம் தேவன் அவங்களுக்கு தந்தாரு. அதுக்கு பின்பு அவங்க பிரயாணம் பண்ணி 1 வருஷம் பிரயாணம் பண்ணி அவங்க சீனாய் மலைக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த 10 கட்டளைகள் மோசே மூலமாய் வாங்குறாங்க. பட் வர வழியில அவங்க ஒரு 2வது பிரமாணம் வாங்கிட்டாங்க. யாருக்கு தெரியுமா? பஸ்கா முதல் பிரமாணம் அது நடந்துச்சு அந்த விடுதலை ராத்திரி. அதாவது எகிப்து விட்டுட்டு வெளிய வர முந்தின ராத்திரி. ஆனா, இப்ப நம்ம பார்க்கிறோம், வர வழியில சீனாய் மலைக்கு சேர்றதுக்கு வரைக்கும் ஒரு இன்னொரு நியாயப்பிரமாணம் அவங்க வாங்குறாங்க. யாருக்கு தெரியுமா? எது அது நியாயப்பிரமாணம்? எது?
எது? 10 கட்டளைகள் அவங்க சீனை ஆ மலைக்கு போய் சேர்ந்து அங்க தான் கிடைக்குது. நான் சொன்னேன், போய் சேர்றதுக்கு முன்ன. ஒரு 2வது இருக்கிற நியாயப்பிரமாணம் வாங்குறோம். நீங்க ஞாபகம் இருக்கா? அவங்க போகும்போது அந்த 1 வருஷ காலம் வந்து தேவன் அவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு ஒரு விசேஷ ஏற்பாடு பண்றாரு இல்லைங்களா? மன்னா. ஸோ அந்த மன்னா அவங்ககிட்ட குடுக்கும்போது, தேவன் என்ன சொன்னார்ன்னா, ஒவ்வொரு நாள் காலையில நீங்க போய் பொறுக்கணும். அப்புறம் அதே பேசி, பேசி தேவன் என்ன சொன்னார்ன்னா, 6ஆம் நாள் நீங்க 6ஆம் நாள் வரைக்கும் மன்னா கிடைக்கும். 7ஆம் நாள் உனக்கு மன்னா கிடைக்காது. ஸோ, அங்கே 7ஆம் நாள் அந்த பஸ்கா க்கு பிற்பாடு சப்பாத்து நியாயப்பிரமாணம் பத்தி தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சீனை மலைக்கு போய் சேர்றதுக்கு முன்ன அவங்களுக்கு அவர் வெளிப்படுறார். சரி, இப்போ இந்த பஸ்காவோட இருக்கிற நியமத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, விசேஷமா இருந்துச்சு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி குறித்து விவரங்கள் நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3லிருந்து 6வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம் வசனங்கள் 3லிருந்து 6 வரை அவ்வளோ விவரங்கள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பத்தி சொல்லுது. ஒவ்வொரு வீட்ல அவங்க என்ன பண்ணணும்னா, 10ஆம் தேதி வந்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும், வீட்ல வைக்கணும். 14ஆம் தேதி வரைக்கும் வைக்கணும். 14ஆம் தேதி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, சாயங்காலத்துல வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து அவங்கள அடிக்கணும். அப்புறமா அடிச்ச பிற்பாடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அதோடைய ரத்தம் வந்து அவங்களுடைய வீட்டுடைய இருக்கிற வாசலுடைய நிலைக்கால் மேல அத தெளிக்கணும். அதுக்கு பின்பு வந்து அந்த அடிச்சிட்டு இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த மாம்சம் வந்து சுடணும். ஸோ இவ்வளல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம வசனங்கள் 7 மற்றும் 8ஆம் வசனம்ல நம்ம வாசிக்கிறோம். பிற்பாடு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது புசிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விதத்துல அவங்கள வந்து இது புசிக்கணும். அந்த சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய கூட வந்து புளிப்பு இல்லாத அப்பம், கசப்பான கீரை இப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அந்த பிரமாணத்தோடு இருக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த புசிக்கும்போது கூட, அது கூட அவங்க எப்படி புசிக்கணும்னா, பயனாளிகள் மாரி. அவங்க முழு வஸ்திரத்தை போட்டு, கச்சை கட்டி, கையில வந்து தடி புடிச்சுட்டு, பாதரட்சை அவங்களுடைய கால்ல இருந்து, அது மட்டும் இல்ல, அவசரமா அவங்கள இது புசிக்கணும். வாசிக்கலாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாரு எவ்வளவு வினோதமா இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. விசேஷமாய் கடைசியில எது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இருக்கிற முழு அனுசரிப்பு எப்ப நடக்கும்னா, ராத்திரியில தான் நடக்கும் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ராத்திரி இது அனுசரித்த பிற்பாடு ஏதாவது கொஞ்சம் அந்த சுடப்பட்ட மாம்சம் மீதி மிச்சம் இருந்தானா, காலை வரத்துக்கு முன்னே அது என்ன பண்ணணும்னா, நெருப்புல சுடணும். 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. இப்போ இந்த ராத்திரியில இந்த பஸ்கா இருந்ததுனால கர்த்தர் இயேசு வந்து கடைசி பஸ்கா வந்து அவருடைய 4வது பஸ்கா இருந்துச்சு. அவருடைய புது சிருஷ்டி இருக்கிற
வாழ்க்கையில இது 4வது பஸ்கா. அந்த 4வது பஸ்கால தான் அந்த நினைவு கூறுதலுடைய அடையாளம் கொண்டு வந்தார். இதனால தான் அந்த பேர் வந்துச்சு கர்த்தருடைய ராகபோஜனம். நெறைய கிறிஸ்தவர்கள் சுத்தமா தெரியாது. ஏன் அந்த ராபோஜனம் பேர் வந்துச்சு? இது எப்படி இது பஸ்கா சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு சுத்தமா தெரியல. அதனால நம்ம பார்க்கிறோம் அவங்கள அந்த முக்கியத்துவம் தெரியாம காலை, மத்தியானம் அந்த மாரி நேரத்துல அதை கொண்டு வர்றாங்க பார்க்கிறோம். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாரி விதத்துல தேவன் கட்டளை குடுத்து, இந்த இருக்கிற நியாயப்பிரமாணம், பஸ்கா நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரே குடுத்துட்டார் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு நியாயப்பிரமாணமா அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது முதலாவது அவங்க கொண்டு வந்துட்டாங்க. எகிப்து விட்டு ஆ ஒரு ராத்திரி முன்னாடி அவங்க கொண்டு வந்துட்டாங்க தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பு நம்ம படிக்கிறோம், 1 வருஷம் பிற்பாடு. 1 வருஷம் அந்த பிரயாணம் பண்ணி, சீனாய் மலைக்கிட்ட பக்கத்து வரும்போது, மறுபடியும் 2வது தடவ அவங்கள கொண்டாடுறாங்க. இந்த இருக்கிற பஸ்கா பண்டிகை. அவங்க அவங்க கூடாரத்துல. இது நம்ம வாசிக்கிறோம் என்னாகமம் 9ஆம் அதிகாரம். அது ஆக்சுவலி வசனங்கள் 1லேருந்து 14 வருது. பட் இப்ப நம்ம வாசிக்கலாம் 1, 2 மற்றும் 6, 7, 8. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். 6வது வசனம் முதல். 6, 7, 8. அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். பாத்தீங்களா? இது ஒரு புது விஷயம். புது பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இது இருக்கவே இல்ல. சோ இந்த புது காரியம் மனுஷ பிரேதங்கள் தொட்டிட்டாங்க. அது என்ன பண்ணணும்? இந்த காரியத்தை வரும்போது, இப்போ மோசே தேவன்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. இப்ப தேவன்லருந்து எப்படி அந்த பதில் வருது? வாசிக்கலாம் இப்போ. வசனம் அ 10, 11, 12. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து, அதை புளிப்பில்லா அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து, விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். இப்போ 13ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால், அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். பாத்தியா ஒரு எச்சரிப்புங்க. ரொம்ப முக்கியமான எச்சரிப்பு தேவன் குடுக்கிறார். இந்த புது கட்டளைகள் இந்த விஷயத்தை குறித்து வெளிப்படும்போது, இது காரியம் நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியம் என்னன்னா, இந்த 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல இருந்தாங்க. வனாந்தர பிரயாணம் பண்ணாங்க. ஆனா வெறும் 1ஆம் வருஷம் இப்படி பஸ்கா கொண்டாடிட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு சாட்சி இருக்குது. மீதி 39 வருடங்கள் எங்கேயுமே இந்த மாரி பஸ்கா கொண்டாடிட்டாங்க. எங்கேயுமே எழுதவே இல்ல தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பின்பு அவங்க வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போகும்போது, வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 31, 32. உபாகமம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்தரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க கடவீர்கள். இப்படி சொல்லும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர்
உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைக்கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. ஸோ இப்ப பாரு, அப்போ வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள வர்றாங்க. அவங்க இதுக்கு பின்பு தேவன் வந்து அவங்களுக்கு பஸ்கா குறித்து எப்படி சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா பஸ்காவுடைய இருக்கிற நியமமே மாறுது இப்போ. இந்த விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம். சாரி, மன்னிக்கணும். உபாகமம் 16ஆம் அதிகாரம். வசனங்கள் 1 முதல் 8 வரை இது காணப்படுது. 1, 2 வாசித்து 3 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். 1, 2, 3 வரைக்கும். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இப்போ. இப்ப வந்து அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் மாரி ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும். அது குறிப்பிட்ட விதத்துல வீட்ல கொண்டு வரணும், வைக்கணும். 14ஆம் தேதியில வந்து அடிக்கணும். அப்படி இல்ல. இது வந்து எந்த ராத்திரியில நீங்க எகிப்த விட்டு வெளிய வந்தீங்கோ, அந்த நாளுக்கு நினைவு கூர்றதுக்காக நீங்க என்ன பண்ணனா, ஆடுலருந்து 1 எடுக்கலாம். இல்லாட்டி மாடுலருந்து கூட 1 எடுக்கலாம். அது நீங்க அடிச்சு, சுடிட்டு, அது புளிப்பில்லாத அப்பம் கூட சாப்பிடணும். இது எந்த தேதி கேட்டானா, இது நீசான் மாதம் 15ஆம் தேதி. வசனம் வாசிக்கலாம் இது. என்னாகமம் 33:3. முதலாம் மாதத்தில் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். ஸோ எப்பதான் அவங்க வெளிய வந்தாங்கன்னா, 14 உடைய முதலாம் சாயங்காலத்துல பஸ்கா கொண்டாடுறாங்க. அந்த இருக்கிற முதலாம் சாயங்காலத்துல பஸ்கா கொண்டாடும்போது, அந்த ராத்திரி முழுவதும் வீட்டுக்குள்ள இருக்கணும். விடியற் காலம் வந்து ஏஞ்சிக்கும்போது என்ன பார்க்கணும்னா, எல்லா பிரேதங்கள் வந்து அந்த தலைச்சன் பிள்ளைகளுடைய பிரேதங்கள் காணப்படுது. 33:4 வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அப்ப அத நெனச்சு பாருங்க அந்த சூழ்நிலை. அதை பார்த்துட்டு எல்லாம் பயமாயிட்டாங்க. "நீ சீக்கிரமா இங்கருந்து கிளம்பி போ." அந்த நேரத்துல வந்து தான் அந்த உடைமைகள், வெள்ளி, பொன்னெல்லாம் அவங்க ஜனங்கள் கிட்ட அவங்க வாங்குறாங்க. இதெல்லாம் சூழ்நிலையாயி சாயங்காலம் 14 நீசான் 14 உடைய 2ஆம் சாயங்காலம். அது 15ஆம் தேதியோட இருக்கிற முதல் சாயங்காலம் வந்து அவங்க வெளிய வராங்க. இது விஷயம் ஆ இஸ்ரேலுக்காக ஜனங்களுக்கு இது அவங்களுடைய விடுதலை ஞாபகம் கொண்டு வரத்துக்கு, அந்த ராத்திரி, அந்த நாள் ஞாபகம் கொண்டு வரத்துக்கு, இது ஒரு வித்தியாசமான பஸ்கா ஏற்பாடு தேவன் குடுக்குறார். அது முன்னே இருந்துச்சு பஸ்கா ஏற்பாடு. அது தலைச்சன் பிள்ளைகளுடைய இருக்கிற காப்பாத்துறதுக்காக இருந்துச்சு. பஸ்கா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக இருக்கிற அவங்க எகிப்திலிருந்து விடுதலையாய் வெளிய வர்றது ஞாபகத்துக்காக இருக்கிற பஸ்கா நம்ப பார்க்கிறோம். இந்த பஸ்கா தான் இதுக்கு பின்பு எல்லா இஸ்ரேலோட இருக்கிற பஸ்கா கொண்டாடுற சம்பவங்கள்ல தான் இந்த பஸ்கா தான் காணப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த பஸ்கா தான் இஸ்ரேல்ல கொண்டாடுறாங்க தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதே விஷயம் வந்து யாத்திராகமத்துல கூட சொல்லப்பட்டிருக்குது. 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. பாத்தீங்களா? சோ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்கள ஞாபகம் பண்ற ராத்திரி வந்து நம்ம பார்க்கிறோம். அவங்க வெளிய வந்துட்டு இருக்கிற நேரம் ராத்திரி. அது வந்து
முதல் பஸ்கா, அதாவது கர்த்தருடைய பஸ்காக்கு அடுத்து சாயங்காலம் தான் இந்த விஷயத்த நடக்குது. சரி, இப்போ இந்த பஸ்கா பண்டிகை குறித்து, பஸ்கா பண்டிகையின் ஆ அநேக விவரங்களை குறித்த டீட்டெயில்ஸ் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆ கர்த்தருடைய முதலாம் வருகையிலிருந்து இது வெளிப்பட ஆரம்பிச்சு. இந்த வெளிச்சம் வெளிப்பட ஆரம்பிச்சு. இந்த எப்படி இதெல்லாம் வெளிச்சம் இருந்துச்சு கேட்டோம்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, யோவான் ஸ்நானகன் தான் முதல் சாட்சி குடுக்கிறார். ஆ பஸ்கா உடைய இருக்கிற வெளிச்சம் குறித்து, அது நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதுதான் பெரிய சாட்சி யோவான் ஸ்நானகன் குடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் நம்ம ஞாபகம் வைக்கணும். அவர் தீர்க்கதரிசிகள்ல இருந்து கடைசி தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க எடுத்து பேசுவாங்க தேவனுடைய வார்த்தை. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சொல்லின்னுக்கிறாங்க. அதோடைய அர்த்தம் அவங்களுக்கே தெரியாது. பிரதர் ரசல் வந்து பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல யோவான் 1:29க்காக அவர் சொல்றாரு, யோவானுக்கு கூட தெரியல எந்த மாரி அர்த்தத்துல இயேசு தேவ தேவ ஆட்டுக்குட்டியா இருந்தாரு. ஈவன் ஜான் டிட் நாட் நோ இன் வாட் சென்ஸ் ஜீசஸ் வாஸ் த லாம்ப் ஆஃப் காட். யூதர்கள் கூட வருஷம் வருஷம் இந்த நிழலான பலி அவங்க செலுத்தும்போது, ஒரு யூதன் கூட அவருக்கு கொஞ்சம் கூட தெரியாது இது என்ன குறிக்குது. The Jews offered the typical sacrifice every year, but no Jew had the least idea what it meant. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ப பார்க்குறோம். முதலாவது வெளிச்சம் யோவான் ஸ்நானகன் வாய் மூலம், கடைசி தீர்க்கதரிசி வாய் மூலம் வந்துச்சு. வார்த்தைகள் கவனிக்கும்போது, அந்த தேவ ஆட்டுக்குட்டி சொன்னாரு. தேவ ஆட்டுக்குட்டி சொல்லும்போது, உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஞாபகம் என்ன வருதுன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி காமிச்சாரு. அப்புறமா என்ன சொன்னாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி. அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற விஷயத்தை சொல்லும்போது, நம்ம நல்லா தெரியும். இந்த விஷயம் வந்து காமிக்கிறது மீட்கும் பொருளுடைய பலி. மீட்கும் பொருளுடைய பலி வந்து ஒரு பாவத்துக்காக தான் அந்த மீட்கும் பொருளுடைய பலி நடக்கத்தான் இங்க பார்க்கிறோம். அந்த ஒரு ஜீவனுக்காக ஜீவன். இந்த பெரிய இருக்கிற வெளிச்சத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து யோவான் ஸ்நானகன் வாய் மூலம். அடுத்து பெரிய சத்தியத்தின் வெளிப்பாடு எப்போ வெளிப்பட்டுச்சு நம்ம பார்க்கணும்னா, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கும்போது, அவர் முதல் பிரசங்கம் இந்த இவ்வளோ பெரியதான ரட்சிப்பு குறித்து முதல் பிரசங்கம் அவர் எங்கே குடுக்கிறார்னா, கப்பர்நகூம்ல தான் குடுக்கிறார். நம்ம ஞாபகம் வைக்கணும், அவர் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு உடனே அவர் வீடு மாத்துறார். நாசரேத்லருந்து அவர் கப்பர்நகூம்ல வந்து தங்குறார் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு வந்து கப்பர்நகூமுடைய தேவாலயத்தில இருக்கும்போது, இந்த பெரிய பிரசங்கம் பண்றாரு. ஏதோ நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம வாசிக்கலாம் வெறும் 2 வசனங்கள். யோவான் 6:53, 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இங்க வந்து அவர் பேச ஆரம்பித்தார். இவ்வளோ பெரியதான ரட்சிப்பு பத்தி பெரிய வெளிச்சம் வெளிப்பட்டிருக்கிறார். என் மாம்சம் நீங்க புசிக்கணும். என் ரத்தம் நீங்க பானம் பண்ணணும். பாருங்க, முதல் பிரசங்கம் இது. இன்றைக்கு வரைக்கும் இப்போ ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரும்போது, நம்ம எல்லாம் கூடும்போது அந்த நினைவு கூறுதல் நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 2 அடையாளம். அப்பம், ரொட்டி, என் மாம்சம். அந்த இருக்கிற திராட்சை ஆ ரசம், திராட்சை ரசமுடைய இருக்கிற பாத்திரத்தை அவருடைய இரத்தம். என் ரத்தம். இது வந்து கர்த்தர் முதல் பேசும்போது, என்னில் இன்னும் பரிசுத்த ஆவி குடுக்கப்படல. ரொம்ப குழப்பமாயிடுச்சு.
நேரடியா அர்த்தத்துல பேசுற மாரி நெறைய புரிஞ்சுட்டாங்க. ஆனா, இதுதான் மிகப்பெரிய சத்தியம். அந்த 2 அடையாளங்கள் குறித்து, என் மாம்சம், அவருடைய இருக்கிற சரீரம், என் ரத்தம் நம்ம பார்க்கிறோம். அந்த திராட்சை ரசம் உடைய இருக்கிற பாத்திரத்தை 2 அடையாளங்கள் தான். ரொட்டி மற்றும் அந்த திராட்சை ரசம் உடைய பாத்திரமே நம்ம பார்க்கிறோம். ஸோ இது காரியத்தை நம்ப தெரியும். இது அடையாளப்படுத்துறது, இந்த இவ்வளோ பெரியதான ரட்சிப்போடு இருக்கிற புது சிருஷ்டி வாய்ப்பு. முதலாவது பாவ மன்னிப்பு அவருடைய இருக்கிற மாம்சத்தின் வழியாய் வெளிப்படுது. 2வது அவருடைய பாடுகள் நம்ப உட்படும்போது, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த இவ்வளோ பெரியதான ரட்சிப்பு வாய்ப்பு தான் பார்க்கிறோம். ஸோ இது வந்து 2வது இருக்கிற ஆ வெளிச்சத்தின் வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டுச்சு தான் நம்ம பார்க்கிறோம். 3வது நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதுறார். முதல் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதா 1 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிக்கு எழுதுகிறதாவது ஸோ இங்க பார்க்கிறோம் அந்த இன்னொரு விஷயம் பஸ்கா நியமத்துல நிழல்ல என்னன்னா, அந்த இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டு அதோடைய ரத்தம் எடுத்து என்ன பண்ணணும்னா, வாசல்ல தெளிக்கணும். ஸோ இந்த அர்த்தத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்லியிருக்கிறார்னா, இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம் குறிக்குது. நம்மளுடைய இருக்கிற இருதயத்தின் வாசல் மேல தெளிக்கப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருக்கிற ரத்தம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது விஷயம் காமிக்கிறது நம்மளுடைய பாவ மன்னிப்பு. எப்படி நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தெளிக்குதல் விதம் வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு ஏதாவது தெளிச்சுட்டா, துளி ஒன் மேல வந்துடணும். முதல் 1 வரும். நெக்ஸ்ட் இன்னொன்னு வரும். அடுத்து 3வது வரும். ஸோ அது காமிக்குது தொடர்ந்து எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருக்கிற ரத்தம் நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது அனுதினமும். நம்மளுடைய பாவங்களுடைய மன்னிப்புக்கு அனுதினமுமே பயன்படுத்த வேண்டியா இருக்குதா பார்க்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய நீதிமான் ஆக்கப்படுதல் நிக்குது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்படியே இந்த மாரி அந்த பஸ்கா பண்டிகை குறித்து அதோடைய வெளிச்சத்தின் வெளிப்பாடு ஆ வெளிப்பட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 8ல வந்து அவர் பேசுறாரு. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புசை புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஸோ நம்ம தெரியும் இந்த இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த பழைய புளித்த மாவு வந்து குறிக்குது நம்மளுடைய விழுந்து போன மாம்சம். அதுல இருக்கிற கெட்ட குணங்கள், சுயநலம், அது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இருக்கிற தீமைகள், ஏதோ விழுந்து போன மனுஷர்கள்ல பொதுவா காணப்படுது. அந்த காரியங்கள நம்மள கவனிக்கணும். கவனிச்சுட்டு, அந்த விஷயத்தை நம்மளுக்குள்ள செயல்படுறதுக்கு இடமே குடுக்கக்கூடாது. மேட்டிமை, பொறாமை, புறங்கூறுதல் இதெல்லாம் காரியங்கள் வந்து பொதுவா உலகத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். ஆ மனுஷர்கள் மத்தியில இருக்கிற காரியத்தை. இதுதான் பழைய புளித்த மாவு. இந்த பழைய புளித்த மாவு நம்ப நல்லா போராட்டணும். அத எடுத்து போடுறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சரி இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்ல போமாட்டோம். அதுக்கு ரொம்ப டீட்டெயிலா போலாம், பேசலாம். ஆனா, இன்னைக்கு நான் என்ன பார்த்துருக்கிறேன்னா, எப்படி படிப்படியா இந்த பஸ்கா பண்டிகையுடைய இருக்கிற நிழலு, அதோட இருக்கிற வெளிச்சத்தின் வெளிப்பாடு எப்படி வெளிப்பட்டது? இன்னைக்கு நாங்க விசேஷமாய் பார்க்க போறோம் அந்த பஸ்கா ராத்திரி. அந்த பஸ்காவின் ராத்திரி. ஏன்னா இந்த பஸ்கா வந்து எப்பவுமே ராத்திரியில தான் அனுசரிக்க வேண்டியிருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு பிற்பாடு. ஸோ இந்த பஸ்காவின் ராத்திரி நம்ப பார்க்கும்போது, ஆ இது என்ன அர்த்தம்? இது என்ன குறிக்கிறது? அந்த ராத்திரியில நம்ம பஸ்கா கொண்டாடுறது, அது என்ன விஷயம் தான் கேட்டாக்கா, வசனத்துல நம்ப பார்க்கிறோம் மற்றும் சகோதரர் ரசல்
அவருடைய பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, முழு சுவிசேஷ யுகம் அந்த பஸ்கா ராத்திரியுடைய நிஜமா இருக்கிறது அப்படி சொல்றார். முழு சுவிசேஷ யுகம் அந்த ஆ, பஸ்கா ராத்திரியுடைய நிஜமா இருக்குது. நெக்ஸ்ட் சொல்றாரு, அது ரீப்ரிண்ட் 3996ல நெக்ஸ்ட் சொல்றாரு, 6000 வருஷம் 6000 வருஷம் எப்போ பாவம் மற்றும் மரணம் ஆண்டு கொண்டிட்டு இருந்தது, இதுதான் அந்த ராத்திரி காலம். இது ரீப்ரிண்ட் 5273. சரி, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு டிவைன் பிளான் சார்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த 6000 வருஷம் இருக்கிற காலகட்டம் எங்கே பாவம் மற்றும் மரணம் ஆண்டு கொள்றது, இந்த 6000 வருஷம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடியுது கேட்டாக்கா, கண்டிப்பா முழு சுவிசேஷ யுகம் இல்ல. இது எங்க போய் முடியுதுன்னா, இது முடியுது நம்ம பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற 2ஆம் வருகையில 1874 இங்கிருந்து நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த வீழ்ச்சி 4126 கிமுல இருந்து 1874 கிபி வரணும். இதுதான் 6000 வருஷம் ஓடி இருக்கிற அந்த நம்ம பார்க்கிறோம் அந்த காலம் எங்கே பாவம் மரணம் ஆண்டு கொண்டிட்டு இருந்தது. இப்போ இந்த 6000 வருஷம் குறித்து வசனம் என்ன பேசுதுன்னா, வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்கலாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பாரு, இது ஒரே ஒரு வசனம் இருக்குது வேதத்துல. 6 இக்கட்டங்கள் பத்தி பேசுது. அந்த 6 இக்கட்டங்கள்ல இருந்து உங்களை நீங்களாக்குவார். 7ஆம்ல வந்து பொல்லாப்பு உங்களை தொடாது. சோ 7ஆம் குறிக்கிறது விடுதலை. சோ 7ஆம் நம்ம நல்லா தெரியும் வேதத்துல. அது அந்த கர்த்தருடைய 1000 வருடம் தான் 7ஆம். சோ 7ஆம் வந்து ஒரு 1000 வருஷம் இருந்தானா, அந்த 6 இக்கட்டங்கள் நம்ம பார்க்கிறோம். அது என்ன குறிக்குது? ஆறு- 1000 வருஷம். 6000. 6000 வருஷம். ஏன்னா 7ஆம் ஒரு 1000 வருஷம். சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 இக்கட்டங்கள் குறிக்குது 6000 வருஷம். இந்த 6000 வருஷம் வீழ்ச்சி 4126 கிமுல இருந்து 1874 வரை வந்து முடியுது. ஆனா இங்க தான் என்ன ஆரம்பிக்குது? லவதோக்கிய சபை. லவதோக்கிய சபை ஆரம்பிக்கிறது 1874ல இருந்து. சோ லவதோக்கிய சபைக்கு ராத்திரி எங்கே? ஏன்னா இந்த ராத்திரி முடிஞ்சு. இப்ப இந்த ராத்திரி பத்தி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். பாரு, அந்த சாயங்காலம் வந்து தமிழ்ல போட்டுக்குது. அது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல இரவு. வீப்பிங் ஷால் என்டியூர் ஃபார் த நைட், ஜாய் கமிட்ஸ் இன் த மார்னிங். அப்போ இந்த வசனம் வந்து எப்படி எடுக்கணும்னா, அந்த 6000 வருஷம் இதுதான் வந்து அந்த அழகை தங்குற ராத்திரி. அப்போ இதுக்கு ராத்திரி முடியும் போது 6000 வருஷம் முடியும் போது அந்த வசனத்தின் படி பார்த்தாக்கா என்ன வரணும்? விடியற் காலத்துல வெளிச்சம். களிப்பு உண்டாக்கும். அப்போ விடியற் காலம் ஆரம்பிச்சா? அந்த களிப்பு உண்டாக்குற விடியற் காலம் ஆரம்பிச்சா? அந்த சங்கீதம் 30:5 சொல்லுது, ஆ, ரா காலத்துல வந்து அழகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாக்கும். இப்ப அந்த ரா காலம் வந்து குறிக்குது அந்த 6000 வருஷம். சோ அந்த 6000 வருஷம் முடியுது நம்ம பார்க்கிறோம் கரெக்டா 1874. சோ 1874க்கு பின்பு உடனே விடியற் காலம் ஆரம்பிச்சா? என்ன நினைக்கிறீங்க? அது கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல தான் விடியற் காலம். ஆ? கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல தான் விடியற் காலம். அதான் இது இப்ப விடியற் காலம் ஆரம்பிக்கலன்னா ராத்திரி முடிஞ்சு. அந்த ராத்திரி முடிஞ்சு. ராத்திரி முடிஞ்சு உடனே என்ன ஆரம்பிக்கணும்? விடியற் காலம் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா?
ஆனா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அத நம்ம பார்க்கணும். எனக்கு இந்த 6000 வருஷம் ராத்திரி முடியும்போது, ஆ யார் நிக்குது இப்போ? லவோதோக்கியா சபை. இப்ப லவோதோக்கியா சபை வந்து இங்கிருந்து இருக்கிற லவோதோக்கியா சபை, இந்த ராத்திரி எங்க? ஏன்னா பஸ்கா வந்து விடியற் காலத்துல கொண்டாட முடியாது. பஸ்கா வந்து விடியற் காலம் கொண்டு வர்றது இல்ல, விஷயம் இல்ல. சோ இந்த லவோதோக்கியாக்கு பஸ்கா கொண்டாடுற ராத்திரி காலம் எங்க? ஏன்னா எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சா ராத்திரி? இல்ல. அது எக்ஸ்டென்ஷன் வாய்ப்பே இல்ல. நம்ம பார்க்கிறோம் அந்த 6000 வருஷம் அதோ 1874 முடியுது. எனக்கு 6 இக்கட்டங்கள் சொல்லும்போது, அது 1000 வருஷம் சொல்லும்போது, காலக்கணக்கு போட்டா 4124 எத்தன சரியான வருது எங்க நிக்குது? 1874. சோ விடியற் காலத்துல களி உண்டாக்கும் சொல்லும்போது, அப்ப நம்மளுக்கு கேள்வி வருது, விடியற் காலம் ஆரம்பிச்சா? இப்ப விடியற் காலம் ஆரம்பிட்டிருந்தனா, அப்ப நம்மளுடைய ராத்திரி எங்க? ஏன்னா நாம வந்து கண்டிப்பா வ விடியற் கால சமயத்துல பஸ்கா கொண்டாட முடியாது. சோ லவோதோக்கியாக்காக இருக்கிற ராத்திரி எங்கே? கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம கிளீனா புரியுது. லவோதோக்கியா சபை பஸ்கா கொண்டாடுறாங்க. எப்படி இது நம்ம சொல்றோம்னா, 2 வசனம் வாசிக்கலாம். முதல் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவித்து இது இன்னொரு வசனம் ஏதோ நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க நினைவு கூறுகிறீங்க. அப்போ அவருடைய 2ஆம் வருகை ஆயிடுச்சு. அப்ப வந்துட்டு பிறகு இது அனுசரிக்கணுமா? அப்போ என்ன விஷயம்னா, இந்த வசனம் அவருடைய 2ஆம் வருகை பத்தி பேசுறது இல்ல. இப்ப சில பேர் கேட்குவாங்க, அப்ப என்ன ஒரு 3ஆம் வருகை இருக்குதா? இல்ல. அப்ப இது எந்த வரம் அளவும் இது? இது என்ன குறிக்குது கேட்டாக்கா, வசனம் பேசுது இந்த வரம் பத்தி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது போதும். வரும்போது அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல. இதுதான் வரும். இந்த வரும். இந்த வரும் தான் சபை முழுவதும் மகிமை அடைந்து அப்போகாலிப்சிஸ் இதுதான் வரும். வரும்னா வெளிப்பாடு. மகிமையில வெளிப்பாடு. இந்த வரும் வரைக்கும் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருந்தார். இது 2ஆம் வருகையில இந்த வரும் வரைக்கும். சோ இந்த வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? இந்த பஸ்கா கொண்டாடினே இருக்கிறோம். சோ இந்த லவோதோக்கியா சபை பாகம் வந்து அவருடைய இந்த வருகை மட்டும் இல்ல, அது பேர் வந்து டாட்டட் லைன். இந்த பிரி லைன் வருது இல்லைங்களா? இதுதான் வந்து அந்த வருமானம். இப்போ இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தை ஆ, நம்ம கொண்டாடி இருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தே சொல்றாரு பஸ்கா நியமம் பத்தி. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இது நிறைவேறும். ஆரம்பிட்டார் நம்ம பார்க்கிறோம் மேலறையில. அப்ப எங்க என்ன சொல்றாரு? இது முழு சுவிசேஷ யுகம்ல நடக்கும். எங்க வரைக்கும் கேட்டனா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளவே நிறைவேறும். இங்கே ஒரு பெரிய சத்தியம் இயேசு சொல்றாரு. நெறைய பேர் இது கவனிக்காம போயிருக்கிறாங்க. இப்ப நெறைய பேர் மத்தியில சில டைம் வாக்குவாதம் ஆகுது. ராஜ்யம் ஆரம்பிச்சா, இல்லையே அப்படி கேட்கிறோம்ல. அப்ப சில வசனங்கள் எடுத்து காமிப்போம் இல்லைங்களா? இங்க வந்து வசனங்கள் எடுத்து காமிக்கிறது அவசியம் இல்ல. கர்த்தர் இயேசு அவர் வாயிலே சொல்லியிருக்கிறாரு. ராஜ்யத்துக்குள்ளவே இது நிறைவேறும். ராஜ்யத்துக்குள்ள என்னன்னா, லவோதோக்கியா சபை ராஜ்யத்தின் சபை இருக்கிறது. எனக்கா 1874 இங்க தான் ராஜ்யம் ஆரம்பிச்சு. இந்த ராஜ்யத்துக்குள்ள மாம்சத்துல இருக்கிற சபை லவோதோக்கியா பஸ்கா அனுசரிக்கனே இருக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம். அது லூக்கா 22:16. தேவனுடைய ராஜ்யத்திலே
இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாத்தீங்களா? இப்ப இந்த வசனம் நல்லா தியானம் பண்ணுங்க. மேலறையில பேசுறாரு. மேலறையில வந்து அப்பம், திராட்சை ரசம் குடுக்குறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இனி நான் இதுல புசிக்கிறது இல்ல. எப்ப வரைக்கும்? இது எங்க நிறைவேறும்? தேவனுடைய ராஜ்யத்திலே. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் இல்ல. தேவனுடைய ராஜ்யத்திலே. அப்ப இயேசுவே சொல்றாரு, லவோதோக்கியா சபை ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சபையா இருக்குதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, கண்டிப்பா லவோதோக்கியாக்கு கூட ஒரு ஒரு பஸ்கா அனுசரிக்கிற வாய்ப்பு தேவன் வச்சிருக்கிறார். ஆனா நம்மளுடைய கேள்வி அதே வருது. எங்கே ராத்திரி லவோதோக்கியாக்கு? அந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தியானம். ஏசாயா 21ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. தூமாவின் 20 அததான். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். பாரு, இந்த வசனம் வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். இங்க ஜாமக்காரன் ஆ, இரவு எவ்வளவு சென்றது உங்க பொது தமிழ் பைபிள்ல ஒரே வேர்ஸத்தான் சொல்லியிருக்குது. இது நீங்க திருவிவிலியம்ல படிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. 2 வேர்ஸ் வருது. வாட்ச்மேன், வாட் ஆஃப் த நைட், வாட்ச்மேன், வாட் ஆஃப் த நைட். இப்போ இங்கிலீஷ்ல இது ஆ, 11, 12 இங்க இருக்குது. 11. பாத்தியா? எத்தனை வேர்ஸ் வருது அந்த கேள்வி? வாட்ச்மேன், வாட் ஆஃப் த நைட், வாட்ச்மேன், வாட் ஆஃப் த 2 வேர்ஸ் அந்த கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா தமிழ்ல அது என்ன ஆயிடுச்சு பொதுவா? ஒரு டைம். அது அந்த மொழிபெயர்ப்பு பண்றவங்க நினைச்சிருக்கிறாங்க, எதுக்கு 2 வேர்ஸ கேட்கணும்? ஆனா இப்போ திருவிவிலியம் யார்கிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் வாசித்து பாருங்க. தூமாவை பற்றிய திருவாக்கு, சேயீரிலிருந்து என்னை கூப்பிட்டு, ஜாமக்காவல் சாமக்காவலனே, இரவு எப்போது முடியும்? சாமக்காவலனே, இரவு எப்போது முடியும் என்று ஒரு பாத்தீங்களா? 2 வேர்ஸ் வருது இல்லைங்களா? அது அர்த்தம் இருக்குது. ஏன் 2 வேர்ஸ கேக்குது? சோ ஜாமக்காரர் இரவு எவ்வளோ சென்றது? ஜாமக்காரர் இரவு எவ்வளோ சென்றது? இந்த 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 தீர்க்க தரிசனம் நீங்க நாங்க புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்யணும். ஆனா இன்னைக்கு அந்த நேரம் இல்ல. அது தனியா அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. தூமாவின் பாரம் சேயீர்லேருந்து கூப்பிடுது. இன்னைக்கு சுருக்கமா சொல்றேன். இது குறிக்குது ஒரு காலகட்டம். எப்போ நம்ம பார்க்கிறோம் லவோதோக்கியா சபைக்கு முன்னாடி, பிலடெல்பியா சபையுடைய கடைசியில, எப்போ வந்து அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு இல்லைங்களா? மில்லர் மூவ்மெண்ட்ல, அந்த மில்லர் அமைப்பு சமயத்துல அவங்களுக்கு என்ன ஒரு சத்தியம் வந்துச்சுன்னா, சங்கீதம் 30:5 இரவுல ஆ, அலகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு களிப்புண்டாக்கும். இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்ச பின்பு, இது வந்து அர்த்தம் வந்து 6000 வருஷம் புரிஞ்ச பின்பு, இதுதான் வந்து அந்த 6 இக்கட்டங்கள் அதெல்லாம் புரிஞ்ச பின்பு, அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க இப்போ? ஜாமக்காரன் யாரு? பைபிளுடைய தீர்க்க தரிசனம். பைபிளுடைய இருக்கிற தீர்க்க தரிசனம். பைபிள் தீர்க்க தரிசனம் கிட்ட கேட்கறாங்க. இந்த சங்கீதம் 30:5 இந்த ராக்காலம் எவ்வளவு சென்றது? இது முடிய போதா? ஏன்னா என்ன வருது அதுக்கு பின்பு? விடியற்காலம் களிப்பே உண்டாக்கும். சோ என்ன கேட்கறாங்கன்னா, இது இந்த இது முடிய போதா? விசாரணை கேட்குது. அப்ப இந்த விசாரணை வந்து ஜாமக்காரன் கிட்ட கேட்கும்போது, ஜாமக்காரன் என்ன பதில் குடுக்குறாரு? விடிய ஆமா, நீங்க கேட்கிற அந்த ராத்திரி அது முடிய போகுது. ஏன்னாக்கா விடியற்காலம் வருகிறது. விடியற்காலம் வருகிறது. ஆனா ஒரு புது இன்ஃபர்மேஷன் ஜாமக்காரன் இப்ப குடுக்குறாரு. வாசிங்க இப்போ. அதே 12ஆம் வசனம். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ஒரு நிமிஷம் சிஸ்டர். விடியற்காலம் எந்த விடியற்காலம் வருகிறது? நீ விசாரிக்கிற விடியற்காலம். சங்கீதம் 30:5 நீங்க என்ன விசாரிக்கிறீங்களன்னா, இந்த ராக்காலம்
அழகை தங்குற ராக்காலம் எவ்வளோ சென்றது. அதாவது விடியற்காலம் வந்துச்சா? அப்போ ஜாமக்காரன் என்ன சொல்றான்னா, ஆமா அந்த விடியற்காலம் பக்கத்துல வந்துட்டு இருக்குது. ஆனா கண்டினியூ. ராக்காலமும் வருகிறது. ஓ, இது எந்த ராக்காலம்? இது எந்த ராக்காலம்? ராக்காலம் முடிஞ்சா தான் அந்த விடியற்காலம் வரும் இல்லைங்களா? ராக்காலம் முடிஞ்சா தான் அந்த விடியற்காலம் வரும்னா, இப்போ இது எந்த ராக்காலமு? இது வந்து ஒரு இன்னொரு ராக்காலம். இந்த 6000 வருஷம் ராக்காலம் முடியுது. 6000 வருஷம் இருக்கிற ராக்காலம் முடியுது. இப்ப இந்த ராக்காலம் முடிஞ்ச பின்பு எந்த 2வது ராக்காலம் மாறினா, இதுதான் ராஜ்யத்தின் ராத்திரி. ராஜ்யத்தின் ராத்திரி. ஏன்னா ராஜா எப்போ வராரு? நடுராத்திரியில. இப்ப நடுராத்திரியில வந்தானா, அதுக்கு பின்பு எத்தனை மணி நேரம் ராத்திரி இருக்குது? 6 மணி நேரம் ராத்திரி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே ஒரு 5, 6 மணி நேரம் ராத்திரி காலம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நடுராத்திரியில 1874ல கர்த்தருடைய 2ஆம் வருகை நடந்துச்சு. ராஜ்யம் ஆரம்பிச்சு. ஆனா ராஜ்யத்திலே ஒரு ராத்திரி இருக்குது. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க அவ்வளவு வருஷம். அதனால தான் நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் எல்லாம் ஒரு புக் போட்டாங்க, டான், விடியற் காலம், விடியற் காலம். ஆனா டான்க்கு தேடி 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 டயர்ட் ஆயிட்டுக்கிறாங்க. ஏன்னா டான் வரவே மாட்டேங்குது டானு. ஆக்சுவலி அதை தேடிட்டு கூடாது. டான் ஆக்சுவலி புரிஞ்சுக்கணும், ஒரு ராத்திரி ஃபர்ஸ்ட் வருது. ராஜ்யத்தின் ராத்திரி. டான் இன்னும் கிட்ட கூட வரல. ராஜ்யத்தின் ராத்திரி 1874ல இருந்து இந்த டாட்டட் லைன் வரைக்கும் 1874ல இருந்து இந்த டாட்டட் லைன், இந்த காலகட்டத்துல ராத்திரியில தான் யார் வந்து பஸ்கா அனுசரிக்கிறாங்க? லவோதோக்கியா பஸ்கா அனுசரிக்கிறாங்க தான் இங்க நம்ம பார்க்கணும். சரி, வசனங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. வசனங்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். வசனங்கள் பார்க்கும்போது நீங்க ரொம்ப பிரமிப்பாயிடுவீங்க. முதல் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 17:34. அந்த ராத்திரி ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இப்ப நீ சொல்லு, இந்த வசனம் எதை பத்தி பேசுது? அறுவடை வேலையில. அறுவடை எப்போ வருது? யுகத்தின் முடிவு. அந்த ராத்திரி எந்த ராத்திரி? இந்த ராத்திரி. இது ஒரு மூத்த சகோதரிகிட்ட நான் காமிச்சு பல வருஷம் முன்னாடி, 10, 12 வருஷம் முன்னாடி. அவர் சொன்ன ராத்திரியில தான் தூங்குறாங்களா, அதனால தான் அந்த ராத்திரி 2 பேர் ஒரே படுக்கையில இருப்பாங்க. அந்த ராத்திரியே அடையாளம், படுக்கையே அடையாளம், தூங்குறது கூட அடையாளம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது, அந்த ராத்திரி எந்த ராத்திரியில இந்த அறுவடை நடக்குது? 1874க்கு பிற்பாடு ராஜ்யத்தின் ராத்திரியில. அந்த ராஜ்யத்தின் ராத்திரியில அறுவடை வேலை நடக்கும்போது இந்த காலகட்டமே வேதம் சொல்லுது ஒரு ராத்திரி. அண்டர்லைன் பண்ணுவோங்க பைபிள்ல. உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணது பழக்கம் இல்லைங்களா? அப்ப நீங்க நிறைய மிஸ் பண்றீங்க. உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணா நெக்ஸ்ட் பார்க்கும்போது கரெக்டா அன்னைக்கு சொன்னாரு. இப்போ நீ அண்டர்லைன் பண்ணனா அந்த ஞாபகமே போகுது, அந்த சப்ஜெக்டே போகுது, எல்லாமே போயிடுது. அட்லீஸ்ட் உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ண. அந்த ராத்திரியில். நெக்ஸ்ட் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு என்கிற இது நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு புது நாளுடைய ஆரம்பம். 7ஆம் 1000 வருஷம் ஆரம்பம் நடுராத்திரியில ஆரம்பிக்குது. அந்த நடுராத்திரியில 1874 இருக்குதுனால அதுக்கு பின்பு இருக்குது ராஜ்யத்தின் ராத்திரி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜாமம்ல நடந்து வரும்போது எத்தனாம் ஜாமம்ல வர்றாரு அந்த சீஷர்கள் கிட்ட? 4வது ஜாமம். 4ஆம் ஜாமத்துல இந்த சீஷர்கள் கப்பல்ல இருக்கும்போது அவர் வந்து பேசுறாரு இல்லைங்களா? ஜாமம் என்ன குறிக்குது? காலகட்டம். சாயங்காலம் 6 மணில இருந்து 9 மணி முதல் ஜாமம். 9ல இருந்து 12 2ஆம் ஜாமம். 12ல இருந்து 3 3ஆம் ஜாமம். 3ல இருந்து 6 வந்து 4ஆம் ஜாமம். கர்த்தருடைய வருகை எப்போ வருது? 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது. ஏன்னாக்கா 12 மணில தான் சொல்லலாம் 2ஆம் ஜாமமுடைய முடிவு.
12 மணி கூட சொல்லலாம். 3ஆம் ஜாமம் முடிய இருக்கிற ஆரம்பம். இப்போ எப்போ கர்த்தர் வராரு சீஷர்கள் கிட்ட? அது லவோதோக்கியா சபை கிட்ட வராரு. 4ஆம் ஜாமம். ராஜ்யத்தின் ராத்திரியில ஒரு புயல் அடிக்குது இல்லைங்களா? ஆமா. நம்ம கிட்ட கிட்ட வந்துன்னுக்கிறோம். அந்த புயல், சபைக்கு புயலெல்லாம் கிட்ட கிட்ட வந்துன்னுக்கு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ, இப்போ இதுதான் வந்து நடுராத்திரிக்கு பின்பு இருக்கிற ராத்திரி. இப்போ இந்த ராத்திரி பத்தி நம்ம படிக்கிறோம். இன்னொரு அப்போஸ்தலர் பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு பத்தி முதல்ல உங்களுக்கு சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து பெரிய சோதனை அவருக்கு வந்துச்சு இல்லைங்களா? கர்த்தருடைய மரிக்கிற நேரத்துல. அந்த டைம்ல வந்து கர்த்தர் அவர்கிட்ட ஆறுதலுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்காக நானு ஜெபிச்சிட்டுக்கிறேன். நீ ஸ்வஸ்தமாயிட்ட பிற்பாடு நீ என்ன பண்ணணும்? உங்களுடைய சகோதரர்கள பலப்படுத்தணும். இந்த வார்த்தை அவர் சாகுற வரைக்கும் அவருடைய இருக்கிற சிந்தையில இருந்துக்கும். இப்ப அவர் செஞ்சாரா அந்த வேலை? ஆமா. எப்படி செஞ்சாரு? 2 நிருபம் எழுதும்போது. ஏன் அவர் 10 நிருபம் எழுதல? ஏன் வந்து அவர் 7 நிருபம் எழுதல? ஏன் 2 தான் எழுதுறாரு? சகோதரர்கள் அந்த 2க்குள்ள வருது. சகோதரர்கள் எப்படி நம்ம சகோதரர்கள் பார்க்கலாம்னா, முதல் தெசலோனிக்கேயர்ல 4, 16, 17 பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாம் எழுந்திருப்பார்கள். ஒரு சரீர பாகம். 6 சபை காலகட்டங்கள் ஏதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி வாழ்றாங்க. அப்புறமா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு 2வது சபை காலகட்டம் ஏதோ கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு வாழ்றாங்க. சோ அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படி எழுதிட்டான்? முதல் பேதுரு முழுக்க முழுக்க 6 சபை காலகட்டங்களுக்கு பலப்படுத்துறது வார்த்தைகள். 2 பேதுரு முழுக்க முழுக்க லவோதோக்கியாக்கு மாத்திரம் பலப்படுத்துற இருக்கிற வார்த்தைகள். நீங்க வேணும்னு போய் ஸ்டடி பண்ணு. அந்த 2 பேதுருடைய 5 அதிகாரங்கள் பாருங்க. எல்லாமே நம்ம விஷயங்கள தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்து பேசியிருக்கிறார். இப்போ அந்த 2 பேதுருல இருந்து ஒரு வசனம் எடுத்து உனக்கு காமிக்க போறேன். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன பேசியிருக்கிறார் இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு? அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம காலகட்டம் எப்படி இருக்கிற காலகட்டம் இருக்கு தெரியுமா? அறிவு பெருகி போகிற காலகட்டம். எல்லாமே உறுதி, உறுதி சொல்லுவாங்க. உறுதி, உறுதி. ஆனா சொல்றாரு, இந்த உறுதியான காலத்துல அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனங்கள் உண்டு. அது நீ கவனம் குடுத்தா, அது மேல நீ விசுவாசம் வச்சா உனக்கு நல்லதா இருக்கும் சொல்றாரு. ஆனா எங்க சொல்றாரு? பொழுது விடிந்து விடிந்து. விடி- பொழுது விடிந்து. பொழுது விடிந்து எங்கே? லவோதோக்கியாக்கு பொழுது விடிந்து என்ன குறிக்குது? நீதியின் சூரியன் உதிக்கிறது. நீதியின் சூரியன் எங்கே உதிக்கும்? முழுவதும் மகிமைப்பட்ட சபை டாட்டட் லைன்ல தான் நீதியின் சூரியன் உதி- உதிக்கும். சோ பொழுது விடிந்து விடிவெளி உங்க இருதயத்துல உதிக்குது. அது பெரிய விஷயம். நீங்க மனவாட்டியில ஒருத்தர் ஆவறோம். ஏன்னா நீங்க நல்லா தெரியும், சாத்தான் விடுதலை நட்சத்திரம் இருந்தார்ல, விழுந்துட்டாரு. விடுதலை நட்சத்திரமுடைய அர்த்தம் என்னன்னா ஆரம்ப விசேஷ சிருஷ்டிப்பு. இப்போ 2 புது விடுதலை நட்சத்திரம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்போ திவ்ய சுபாவத்துல ஆயிடுக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் சபை கூட திவ்ய சுபாவத்துல இவங்க தான் 2 புது விடுதலை நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த ஹோப் அந்த அந்த விடுதலை உங்களுடைய இருதயத்துல உதிக்கிற அளவும், ஏன்னா ஏன் ஏன் இருதயத்துல உதிக்கிற அளவுன்னா, இந்த சபை காலகட்டத்துல என்ன சொல்லிருக்குதுன்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய கூட எதிர்கொண்டு போக ஆகாயத்துல எடுத்துக்கொண்டு கர்த்தர்கிட்ட என்றென்றைக்கும் இருக்கும். நம்மளுக்கு தூங்குறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்ல. உடனே செத்த உடனே அந்த மாற்றுதல் வரும். ஆனா பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் இருக்கட்டும். இது மத்தியில நெக்ஸ்ட் என்ன இருளுள்ள ஸ்தலத்துல எந்த அந்த இருளுள்ள ஸ்தலம்? நோ, இதுதான் அந்த இருளுள்ள ஸ்தலம். இதுதான் ராஜ்யத்தின் ராத்திரி. இது ராஜ்யத்தின் ராத்திரி. இந்த இருளுள்ள ஸ்தலத்துல வசனத்தை கவனிச்சிருந்தா நல்லமா இருக்கும். இதுதான் பஸ்காவின் ராத்திரி. யாருக்கு? லவோதோக்கியாக்கு. இப்போ இன்னொரு வசனம் காமிக்கிறேன். அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் ஆச்சா, இந்த காலமுடைய பேர் வந்து கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட். இந்த கர்த்தருடைய நாள் வந்து ஒரு வெளிச்சம் இல்ல, அது ராத்திரி, ராஜ்யத்தின் ராத்திரி. கர்த்தருடைய நாள் வந்து ஒரு ராஜ்யத்தின் ராத்திரி. இப்போ இந்த ராத்திரி முடியும் போது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு உங்கள்ல இருந்து யார் வந்து 5 மணி ஏஞ்சிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியும், காலையில நீங்க அந்த இருட்டோட நீ ஏஞ்சிட்டு இருந்தனா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன கார் இருள் ஆகுது ராத்திரி. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது, நைட் இஸ் டார்க்கஸ்ட் பிஃபோர் த டான். சோ அந்த கார் இருள் எப்போ தெரியுமா? யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனைத்துடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரைக்கும். பாத்தியா, இதுதான் சபை முடிக்கிற காலம், லவதோக்கியா முடிக்கிற காலம், கார் இருள் வருது. இதுதான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன. சோ இப்போ பஸ்கா ராத்திரி ஏற்பாடு எப்படி தேவன் பண்ணிருக்கிறாரு? பெண்டிகாஸ்ட்ல இருந்து 1874 வரை 6 சபை காலகட்டங்களுக்கு ஒரு ராத்திரி. பெண்டிகாஸ்ட்ல இருந்து 1874 வரை 6 சபை காலகட்டங்களுக்காக ஒரு ராத்திரி. அப்புறமா அக்டோபர் 1874 இருந்து யோவான் 9:4 வரைக்கும் ராஜ்யத்தின் ராத்திரி. இந்த 2 ராத்திரி இருக்குது. இந்த 2 ராத்திரி சேரும் போது தான் முடியுது இந்த நிஜமான இருக்கிற சுவிசேஷ யுகத்தோட இருக்கிற ராத்திரி. தேவனுடைய திட்டத்துல இது விசேஷம் ஒண்ணும் இல்ல. எல்லா காரியங்கள் லவதோக்கியா ரொம்ப விசேஷ ஏற்பாடு தேவன் பண்றாரு. நாங்க நிதிரை அடையிறது இல்ல, இமே பொழுதுல நாம மறுரூபம் ஆக்குறோம். இந்த மாதிரி அநேக விஷயங்கள் தேவன் ரொம்ப விசேஷமாய் லவதோக்கியாக்காக அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறார். இதே மாதிரி நமக்கு கூட அந்த ராத்திரி முடிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு விசேஷ ராத்திரி ஏற்பாடு, அந்த ராஜ்யத்தின் ராத்திரி ஏற்பாடு தேவன் நம்மளுக்காக வச்சிருக்கிறார். அந்த ராத்திரியின் கடைசி நேரங்கள்ல, 4ஆம் ஜாமத்துடைய கடைசி நேரங்கள்ல இப்ப நம்ம இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வெளிச்சத்தின் வெளிப்பாடு, அந்த பஸ்காவின் ராத்திரி. தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற தியானம் வழியாய் உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நாகர்கோவில் சபை சபையார் மற்றும் மூப்பர்கள் எனக்கு தந்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக தாழ்மையில நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.